காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபுல்லாக 300 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களால தான். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி என்னென்னு பார்க்கலாம்னா, இன்றைக்கி நண்டு கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அதை சமைச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளை பார்த்தலாம். 1 கிலோ நண்டு கிரேவிக்கு, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால கிரேவி செய்ய போகிறோம். அதுக்காக தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 3 பச்சை மிளகா. பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கோன்னா குழந்தைங்களுக்கு காரம் நிறைய கொடுக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து ஜாஸ்தி, அதனால் 3 எடுத்துருக்கோம். வெங்காயம் வந்து ஒரு முழு வெங்காயமும் இன்னொரு பாதி வெங்காயமும் எடுத்துருக்கோம். நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சும்மா நம்ம எப்போதும் வெஜிடபிள் குழம்பு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டா போதும். இப்படி ஃபுல்லாக தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் வெட்டி முடிச்சுக்கிறோம். இப்போ என்ன அடுத்து எப்படின்னா, அடுத்து நம்ம கிரேவி பண்ணிடலாம். ஸோ அதோட வீடியோ க்ளீன் பார்க்கலாம். நம்ம நண்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்டி நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ஏன் சட்டி வைக்கிறோன்னா, மண் சட்டியில் வந்துட்டு செய்கிறது அவ்வளோ நல்லது உடம்புக்கும். ஏன்னா கடையில் வாங்குகிற கல்லுங்களெல்லாம் விட மண் சட்டியில் செய்கிறதுனால தான் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரும். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில். இப்போது மண் சட்டியில் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, மண் சட்டியில் செஞ்சால் அக்காலத்தில் ஏன் சட்டியில் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு டேஸ்ட்டுக்காக தான். மண் சட்டியில் செய்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு, அதனால தான் நம்ம சட்டியில் செய்கிறோம். இப்போது தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து இனி நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கடுகு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இனி நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம அப்போ நல்லா வதங்கி கிடைக்கும். சால்ட்டு வந்து நம்ம இப்போ இது வதங்கக்கூடிய அளவுக்கு சால்ட்டு போட்டால் போதும். அப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம் வதங்குறதுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு லைட் கலர், நல்லா கலர் கோல்டன் கலர் வர அளவுக்கு இது வதங்கணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான் கிரேவியோட டேஸ்ட்டே இருக்குது. சரி, இது வதங்கட்டும். இது கூட நம்ம நடுவில் ஒன்று ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணிங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நம்ம ஹோம்மேடாக வீட்டிலே அரைச்சது. இஞ்சி பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி அரைச்சிருக்கோம். இதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி வீடியோ போடுவோம். இப்போ இது இஞ்சி பூண்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயமும் வதங்கணும். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இதுவும் நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போவே இஞ்சி பூண்டு போடும்போது ஒரு ஸ்மெல் வருது, ஸ்மெல் நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நல்லா. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி எப்படின்னா நல்லா இப்படி மசிஞ்சு வரணும். இப்படி அமுத்துனா ஃபுல்லாக மசிஞ்சு வரணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலாவும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது என்ன மசாலா அப்படின்னா, இப்போது மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா வதங்கிடுச்சு தானே, அதனால். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம மிளகா தூள் வந்து கம்மியாக தான் போடுறோம். எவ்வளோனா 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக வீட்லேயே மிளகா வாங்கி காய வச்சு அரைச்சது. ஸோ அதனால் காரம் ஜாஸ்தி, அதனால். அடுத்து வந்து சிக்கன் மசாலா, இதுவும் 1.5 ஸ்பூன் போடுறோம். அடுத்ததில் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா அந்த சீரகத்தூள் தான். ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம
ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான் போடுறோம், ஃப்ளேவருக்காக மட்டும்தான். இது வந்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சது. இது வந்து டேஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிடிக்கும், ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள்லாம் முன்னாடி போட்டிருக்கோம்ல. இப்போ அது லைட்டாக எண்ணெயில் மிக்ஸ் ஆகும்போது லைட்டாக பிடிக்கும். ஸோ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் வந்துட்டு இதில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இனி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கிரேவி கம்மியாக இருந்தால் போதும். ஸோ அதனால் நண்டு வேகிற அளவுக்கு இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி ஊற்றிருக்கோம். இனி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இனி இதில் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவி தான் வைக்கிறோம். நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம வச்சாதான் நண்டு ஃபுல்லாக வெந்து வரும். அப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு கம்மியாகி வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் நண்டில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நண்டு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நண்டு உடஞ்சிரும். இப்போ நண்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ அது ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இது நல்லா வேகட்டும். இப்போ அதை அடைச்சி வச்சு நல்லா வேக வைக்கலாம். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை அடைச்சி வேக வச்சுக்கலாம். நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வா செமையாக இருக்குது. நீ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு, தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது அப்படின்னு. நண்டு சூப்பராக வந்திருக்கு, நல்லா வாசனை அடிக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தால கொஞ்சம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் அருமையாக இருக்குது. ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சப்பாத்திக்கு, இதோட கிரேவி வந்து சப்பாத்திக்கும் ரைஸுக்கு வந்து வச்சு சாப்பிட்டா செம்ம அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதான் பார்த்தீங்களா இப்படி வந்திருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்களா. இதான் இங்கே பாருங்கள், கிரேவி செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போது இதை நான் வச்சு அங்கே வீட்டில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கேட்டுடலாம். ஸோ சாப்பிட்டு பாருங்கள் தங்கங்களை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? ஸோ கைஸ், குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.